பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறுபிறை முளை போல நக்கச்சென் துவர்வாய் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளை இலக அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நன்னா சிவந்திருக்கும் வானத்தில் இருக்கிற சந்திரன் எப்படி தெரிகிறான்னா மரத்தின் நுனி கொம்புல தெரிகிறானா, இளம் பிறை போல தெரியும் சந்திரன். அப்பதான் முளைவிட்டு வருவது போல இருக்கான். அப்படிப்பட்ட சந்திரனை போல கண்ணா உன்னுடைய சிவந்த திருவாய் ஒரு திண்ணை போல நல்ல பெருசா வெளுப்பா இருக்கான். அதுல முளைத்து வரும் பற்கள் நன்றாக ஒளி வீசுகிறது. அதுல நீ சந்திரன் போல புன்னகை புரிகிறாய். அப்படிப்பட்ட நீ நடந்து வா அப்படிங்கிற. இடுப்புல சங்கு வடிவிலான மணிகள் கோர்க்கப்பட்ட வடமும் ஆமை வடிவிலான பதக்கம் கழுத்திலும் அணிந்திருப்பதும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரசும்படி நடக்கணுமா. அது அப்படிப்பட்ட கண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதிசேஷன் படிக்க சயனித்திருப்பது போல நீ பலராமன் மேல பள்ளி கொண்டிருக்கிறாயே. நீ இவ்வாறு சயனித்திருப்பது எப்படி இருக்கு தெரியுமா? நீலமணி போல வண்ணம் கொண்ட கண்ணா, வெண்மை நிறம் கொண்ட பலராமன் மேல பள்ளி கொண்டிருக்கும் மாமணி வண்ணனே, நீ வசுதேவரின் மகனான வாசுதேவனாச்சே, தளநடை நடந்து வரமாட்டாயே அப்படிங்கிறார். ஏன்னா ஆதிசேஷன் வெளுப்பு, பெருமாள் கருநீல வண்ணம். அதனால பலராமன் மேல கண்ணன் படுத்திருக்கிறது ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். அவர் யாரு? வசுதேவரோட மகன். அதான் வாசுதேவனேன்னு கூப்பிடுறாரு. ஏன்னா பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியுமே கண்ணன் யாருன்னு. அப்படி சொல்லிட்டு தளநடை நடந்து வா அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்ற. பெரியாழ்வார் திருமொழியில முதல் 10 7ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். மின்னு கொடியும் ஒருவன் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னர் துலங்கும் அரிசிலையும் பீதக சிற்றாடையொடும் மின்னர் விண்ணீர் பொலிந்த ஓர் கார்முகில் போல கழுத்தினீர் காரையொடும் தண்ணீர் பொலிந்த இருடி கேசன் தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணா உட ஆபரணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? கார்மேகம் போன்ற வானத்துல மின்னல் கொடியும் அந்த வானத்தில் ஒப்பற்ற ஒளி வீசக்கூடிய சந்திரனும் இந்த ரெண்டும் சேர்ந்து சுற்றி சந்திரனோட ஒளிவட்டம் இருப்பது போல கருப்பு நிறம் கொண்ட கண்ணா, இடுப்புல நீ தங்கத்தால பின்னப்பட்ட அரைவடமும் ஒளி வீசக்கூடிய அரச மர இலை வடிவத்தில் வெள்ளி இலையும் அதில் மணிகள் தொங்க மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறாய் அல்லவா. மேலும் நன்றாக ஒளி வீசக்கூடிய நீ கார்மேகம் போல கழுத்தில் அணிந்திருக்கும் ஆரம் இருக்காத காரம் சொல்ல காரை, அந்த ஆரமும் ஒளி போல வீசுகிறது. இயற்கையாகவே ஒளி வீசக்கூடியவன் தான் நீ. ஆபரணங்கள் அணிதான் ஒளி வீச வேண்டும் என்பதில்லை. இவ்வாறு தானாகவே ஒளி வீசக்கூடிய நீ ரிஷிகேசனே அப்படிங்கிறார். அதாவது நம் புலன்களெல்லாம் நீ வசீகரித்து இருக்கக்கூடியவனே ரிஷிகேசா, உன் அழகை மறைக்க இந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு நீ தளநடை நடந்து வா அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை இந்த பாசத்துல சொல்ற.